பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஸ்பீடுக்கு விண்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து காற்று ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சுன்னா ஆடியோ நல்லா இருக்காது. டெஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைலையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆக்சுவலாக ஹெல்மெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு இல்லை, வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சேக் ஆகுதா அல்லது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நல்ல ஸ்டேபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் அந்த நாய்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு ரைட் போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஈவினிங் டைம் நான் வந்து இப்போ கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மைக்கு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சும்மாலாம் சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது ஆடியோ குவாலிட்டி. அதுக்கப்புறமா வந்து வீடியோ ஸ்டெபிலேஷனும் வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் என் மொபைலை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்க்குறதுக்கு இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் வந்து ஃபிட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அல்லது வந்து அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து இன்கேஸ் மொபைல் ஏதாவது பள்ளத்தில் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம வண்டி தான் ஷேக் ஆகுமே தவிர நம்ம ஹெல்மெட் வந்து மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஷேக் ஆகாது. அதனால் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இதாக வாய்ப்பு இல்லை. நான் அதனால தான் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இதை வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி ஓகே. இந்த மைக்கை வந்து நான் வந்து இந்த ஹெல்மெட் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன். மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு வீடியோ ஸ்டெபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஒரு 100லாம் போகும்போது வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். 5 மணிக்கு மேலே லாக்டவுன் அப்படின்னாங்க. ஊருக்கு உள்ளே இருக்கிறதுனால எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருக்குது. பரவாயில்லை, நம்மளும் ஒரு 1/2 hour ரைட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். எல்லாமே இந்த இடமெல்லாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டைம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 8லேருந்து ஒரு 10 வருஷம் கம்பல்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2010 அந்த டைமில் வந்து அந்த ரோடெல்லாம் பரவாயில்ல, நிறைய டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஊர். ஏன்னா அந்த இடமும் பொட்டக்காடாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய வீடு அது இதுன்னு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வீடு எல்லாமே வந்துருச்சு. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சூடு தெரியல, உஷ்ணம் எதுவும் இல்லை. ஓகே, கிளைமேட் நல்லாயிருக்கு. ஆனால் நான் வந்து இதில் ஒரு இடத்துல நிறுத்தி அப்படி செக் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து பார்த்தேன் வீடியோ வந்து நல்லா எந்த ஷேக்லாம் அந்தளவு இல்லை. நல்லா உண்மையிலே வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது வீடியோ குவாலிட்டி. அதே டைமில் வந்து ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நான் அதில் பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு இந்த ஸ்பீடுக்கு. ஆனால் வந்து இன்கேஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து ஒரு 60-50 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குறேன். 50-60 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குறேன். இதே வந்து ஒரு அபோவ் 100லாம் எப்படி இருக்கும், அல்லது வந்து ஒரு 120லாம் போனோம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலை. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். அது ஏதாவது ஹைவேல நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதெல்லாம் செக் பண்ணலாம். அப்படியே இந்த ரூட்டில் போயிட்டு நம்ம வந்து வரும்போது மல்லக்குளம் வழியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம மொபைலை வந்து ஹெல்மெட்டில் மாட்டி வச்சுருக்கிறதுனால எல்லாருமே வந்து நம்மளை வந்து குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்னடா இது ஒரு வித்தியாசமாக திரியிறானே அப்படின்ட்டு. யார் என்ன பார்த்தா நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்மளுடைய வேலையை நம்ம பார்ப்போம், அவங்களுடைய வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டுக்கு பேசிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். சிலவங்க பக்கத்தில் போகிறவங்க வரவங்க பார்க்குறாங்க, என்னடா இது மொபைலை முன்னாடி ஏதோ வித்தியாசமாக மாட்டி வச்சுருக்கிறானே அப்படின்னு. ஓகேங்களா, இப்படியா இருக்குது. அப்படியே கிராமத்து சைடில் வரும்போது நல்லாவே இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த நெல்லாம் வந்து விவசாயம் அறுவடைக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும்.
நான் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குலாம் நிறைய வந்திருக்கிறேன். அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கெலாம். ஆனால் இப்போது வந்து அறுவடைலாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இப்படி தான் இருக்குது. இங்கெல்லாம் குளத்தில் தண்ணி இருக்குது, அந்த பக்கத்தில் தண்ணி இல்லை. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய ரோட்டில் நான் மட்டும்தான் தனியாக வரேன்னு நினைக்கிறேன், வேறு யாரையும் காணோம். அதாவது ஆக்ஷன் கேமராவுக்கும் இந்த மொபைலில் ஃபிட் பண்ணி போகிறதுக்கும் ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. ஆக்ஷன் கேமராவுக்கும் மொபைலில் இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஆக்ஷன் கேமரா நம்ம எவ்வளோ தான் பட்ஜெட்டுக்கு போனாலும் மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் தான் சார்ஜ் நிற்கும். நான் சொல்கிறது மேக்ஸிமம், மினிமம் ஒரு 1 ஹவர் அல்லது ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே ஆஃப் ஆகிடும். அதிகபட்சம் வச்சாலும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் வந்து சார்ஜே நிற்கும். ஆனால் வந்து நம்ம மொபைல் அப்படிங்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டினியூவாக நம்ம வீடியோ எடுத்து பண்ணாலும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறேன் இந்த மொபைலில், ஒரு மினிமமாக ஒரு 5 ஹவர்ஸ் கண்டினியூவாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் மினிமமாட்டு என்னுடைய மொபைலில். அதிகபட்சம் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் வரைக்கும் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அதே சேம் டைம் வந்து 128 GB வந்து நம்மளுக்கு வந்து மெமரியும் இருக்குது. ஸோ வந்து என்னுடைய மொபைலில் எக்ஸ்டர்னல் கூட நம்ம பண்ணிக்கலாம். அல்லது மெமரி கார்டு போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஒரு 128 GB நம்ம மெமரி கார்டு போட்டால் கூட நம்மளுக்கு வந்து 256 GB நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் கண்டினியூவாட்டு. ஆனால் என்ன ஒன்று, ஒய்ட் ஆங்கிள் வந்து நம்ம கொஞ்சம் ஒய்ட் ஆங்கிள் உள்ள மொபைலாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே. அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஃபோனை மாட்டி வச்சுருப்போம், நம்மளுடைய மொபைல் வந்து கீழே விழுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதில் வந்து நல்ல வந்து ஒரு ஃபிட்டிங் இருக்கும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு வித்தியாசம். மற்றபடி வேறு எதுவும் ஒரு பெரிய இதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து கிளியாரிட்டி அப்படிங்கும்போது அதில் வந்து நல்ல 4K கிளியாரிட்டி கிடைக்கும். இதுலேயும் ஏன்னா என்னுடைய மொபைலில் கிளியாரிட்டி நல்லாவே இருக்கும் வீடியோ ஷூட் பண்ணுறது எல்லாமே. நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி வேறு எதுவும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ஆக்சுவலாக இந்த ரைட் பண்ணிட்டு மேக்ஸிமம் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் ஒரு 10 to 20 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து நான் வந்து சரௌண்ட் பண்ணலாம், அதாவது வீடியோ ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்ட்டு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பிறந்த ஊர், அது இல்லாமல் வந்து அதை வந்து பெரிய லெவலில் வந்து நான் வந்து பார்க்கும்போது வந்து யூடியூப்பில் எனக்கு தெரியலை. ஸோ இதை வந்து எப்படியாவது ஃபுல்லாக எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கிறேன். திருநெல்வேலியில் உள்ள எல்லாருக்குமே வந்து இப்போ நான் எடுக்கக்கூடிய ஊரில் இருந்து கூட யாராவது பார்க்கலாம், பரவாயில்ல நம்ம ஊரை கூட ஷூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அதனால் வந்து அந்த 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் நான் வந்து ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்றது ஒரு எய்ம். ஆனால் எவ்வளோ வேணும் நான் கவர் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. நான் சொல்கிறது சரௌண்டிங் டிஸ்டன்ஸ் இல்லை, அந்த 20 கிலோமீட்டர் வரைக்கும் சரௌண்டிங்காக வந்து நம்ம திருநெல்வேலி சிட்டிலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள எல்லா ஏரியாவையும் வந்து நான் வந்து ஷூட் பண்ணணுன்னு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு இடையில வந்து என்னென்ன ஊர்லாம் வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக முடிஞ்சால் நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு ஊரை சுற்றிட்டு அப்படியே ஹைவேல வந்து டச் ஆகிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து அப்படியே ஹைவேலையே வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இதுவே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா திருநெல்வேலி சிட்டி சென்டர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்துன்னு பார்க்கும்போது ஒரு 12லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அப்புறமா உள்ள ஏரியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக எனக்கு தெரியல எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. அப்போது இந்த ஏரியாவெலாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் வந்து இல்லாத ஊர் என்னென்ன ஊரோ இது அவ்வளோத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அப்படியே ஒரு கவர் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஹைவேல டச் பண்ணி இப்படியே நேராக போயிட வேண்டியதான். பொன்னாக்குடி வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீடு ஒரு 80ல் போய்கிட்டு இருக்கிறோம். 80ல் வந்து ஆடியோ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு வந்து. அதுக்கப்புறமா வந்து வீடியோ ஷேக் ஆகுதா அல்லது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அதோட ஸ்டெபிள்னு பார்க்கணும். மேபி நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டிகிட்டே ட்ரைவ் பண்ணிட்டே நம்ம வந்து பார்க்குறதுனால ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது டிஸ்பிளே, ஆனால் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பொசிஷனும் எப்படி இருக்குன்றதும் கரெக்டாக
கெஸ் பண்ண முடியல. ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஃபர்தராக பண்ணலாம். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஏதாவது பண்ணலாம், பார்க்கலாம். ஆனால் 80ல் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே வந்து 100, 120 நம்ம போவோம். அதாவது மேக்ஸிமம் அவ்வளோ போகலாம். அதுக்கு மேலே நான் போக மாட்டேன். ஒரு 100, 120 வரைக்கும் நம்ம போகும்போது வந்து ஆடியோ கிளியாரிட்டி நல்லா இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக 85ல் போகிறேன். 85ல் போகும்போது ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இன்னும் எனக்கு ஒரு அதிகபட்சம் மேக்ஸிமமாக ஒரு 35 தேவைப்படும். ஆனால் நான் வந்து விண்ட்ஷீல்டு வந்து க்ளோஸ் பண்ணலங்க. நான் வந்து விண்ட்ஷீல்டு வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஒரு ஆஃப் லெவல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து மாஸ்க்கு எல்லாமே போட்டுட்டு ஓட்டுறதுக்கு வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நான் விண்ட்ஷீல்டை வந்து க்ளோஸ் பண்ணல. ஓகே கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் அடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாதனைக்கிறேன். இந்த ஸ்பீடுக்கு விண்ட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து காற்று ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சுன்னா ஆடியோ நல்லா இருக்காது. டெஸ்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன். மொபைலையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆக்சுவலாக ஹெல்மெட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு இல்லை, வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சேக் ஆகுதா அல்லது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா ஸ்டேபிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் அந்த நாய்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைமில் வந்து ஒரு ரைட் போகிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஈவினிங் டைம் நான் வந்து இப்போ கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மைக்கு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சும்மாலாம் சொல்லக்கூடாது, வேறு லெவலில் இருக்குது ஆடியோ குவாலிட்டி. அதுக்கப்புறமா வந்து வீடியோ ஸ்டெபிலேஷனும் வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் என் மொபைலை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்க்குறதுக்கு இதில் ஃபிட் பண்ணியிருக்கிறேன். நாளைக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் வந்து ஃபிட் பண்ணலான்னு இருக்கிறேன். அல்லது வந்து அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் ஏதாவது ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து இன்கேஸ் மொபைல் ஏதாவது பள்ளத்தில் விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து நம்ம வண்டி தான் ஷேக் ஆகுமே தவிர நம்ம ஹெல்மெட் வந்து மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஷேக் ஆகாது. அதனால் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இதாக வாய்ப்பு இல்லை. நான் அதனால தான் வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த இதை வந்து இது ஆடியோ குவாலிட்டி ஓகே. இந்த மைக்கை வந்து நான் வந்து இந்த ஹெல்மெட் உள்ளே வந்து ஃபிட் பண்ணிடலான் இருக்கிறேன். மேக்ஸிமமாக எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு வீடியோ ஸ்டெபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த ஒரு 100லாம் போகும்போது வந்து ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். 5 மணிக்கு மேலே லாக்டவுன் அப்படின்னாங்க. ஊருக்கு உள்ளே இருக்கிறதுனால எல்லா கடையுமே ஓப்பனில் தான் இருக்குது. பரவாயில்லை, நம்மளும் ஒரு 1/2 hour ரைட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். எல்லாமே இந்த இடமெல்லாம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ டைம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு 8லேருந்து ஒரு 10 வருஷம் கம்பல்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2010 அந்த டைமில் வந்து அந்த ரோடெல்லாம் பரவாயில்ல நிறைய டெவலப் ஆகிருக்குன்னே சொல்லலாம் ஊர். ஏன்னா அந்த இடமா பொட்டக்காடாக தான் இருந்துச்சு. இப்போ நிறைய வீடு அது இதுன்னு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வீடு எல்லாமே வந்துருச்சு. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சூடு தெரியல, உஷ்ணம் எதுவும் இல்லை. ஓகே, கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் நான் வந்து இதில் ஒரு இடத்துல நிறுத்தி அப்படி செக் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து பார்த்தேன் வீடியோ வந்து நல்லா எந்த ஷேக்லாம் அந்தளவு இல்லை. நல்லா உண்மையிலே வந்து நல்லா சூப்பராகவே இருக்குது வீடியோ குவாலிட்டி. அதே டைமில் வந்து ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. நான் அதில் பார்க்குற வரைக்கும் நல்லா இருந்துச்சு.
இந்த ஸ்பீடுக்கு. ஆனால் வந்து இன்கேஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரில. நான் வந்து ஒரு 60, 50